வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. ஆளுநர் ஏற்கனவே ஆளுநர் விஷயம் வந்து உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு இருக்கும்போது மேலும் 2 கேள்விகள், ஜனாதிபதி தரப்பில் ஏற்கனவே 14 கேள்விகள் இல்லாமல் மேலும் 2 கேள்விகள். இன்றைக்கி துஷார் மேத்தா அவருடைய வாதத்தில் அரசியலமைப்பு பிரிவு 32 பயன்படுத்தி இன்றைக்கி வந்து மாநில அரசு வந்து கேஸ் போட முடியாது, மாநில அரசுக்கு அப்படின்னு எந்த விதமான அதிகாரமும் இல்லை அப்படிங்கிற டோனில் பேசுகிறார். அவர் பேசுகிறத அப்படியே படிப்போம். மத்திய அரசு சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா, மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்கும் விவகாரங்களில் கோர்ட் எந்த அளவுக்கு உத்தரவிட முடியும், அது சட்டப்படியானதா என்று குறித்து ஆய்வு செய்ய வேண்டும். நீதியரசர்களுக்கு இவர் அட்வைஸ் சொல்கிறார். ஜனாதிபதி ஆட்சிக்கு கவர்னர் பரிந்துரைக்கும் நேரங்களில் கவர்னர் உத்தரவுக்கு எதிராக வழக்கு தொடர முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. இதை பற்றி நம்ம பேசுவோம். அதே போல் மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்கவில்லை என்றால் அரசியலமைப்பு வழங்கியுள்ள உரிமை மறுக்கப்படுகிறது என்று கூறி மாநில அரசு வழக்கு தொடர்க்க முடியுமா? பிரிவு 32 பிரிவு. ஏனெனில் அந்த பிரிவு ஜனாதிபதி, ஆளுநர் இவங்களை யாரையும் கட்டுப்படுத்த முடியாது. அந்த பிரிவின் கீழ் 2 பேர் மேலேயும் வழக்கு தொடர முடியாது. ஜனாதிபதி முடிவை அறிவிக்கவில்லை என்றால் மீண்டும் கோர்ட்டை நாடலாம் என்று எப்படி உத்தரவிட முடியும்? அதே போல கவர்னருக்கு ஒருபோதும் ஆணை பிறப்பிக்க முடியாது. அடிப்படை உரிமைகள் மீறும் போது மட்டும் ரிட் மனுவை தாக்கல் செய்ய முடியும். அரசுகளுக்கு அடிப்படை உரிமை இருக்க முடியாதுன்ட்டார். ஒரே வார்த்தை. அப்போ அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுக்கு அடிப்படை உரிமை இருக்க முடியாது அப்படின்னா சாதாரணமாக இருக்க முடிய குடிமக்களுக்கு கூட அடிப்படை உரிமை இருக்கும். ஆனால் அரசுகளுக்கு அடிப்படை உரிமை இருக்கக்கூடாது. அப்படிங்கும்போது இன்றைக்கி சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா அவர்கள் எந்த அளவுக்கு கரெக்டாக பேசுகிறார் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இதுதான் சர்வாதிகாரத்தினுடைய உச்சம். அதையும் தாண்டி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உச்சநீதிமன்றம் ஒரு பார்வை பார்க்குது, இன்றைக்கி ஒன்றிய அரசு ஒரு பார்வை பார்க்குது. நல்லாவே தெரியுது மிகப்பெரிய ஒரு மோதல். RN ரவி அவர்களால் இந்த பிரச்சனை இன்றைக்கி வெளி உலகத்துக்கு வந்து விட்டது. ஏன்னா இவர் கொடுக்குற காசுக்கு மேலே, அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா பீகாரில் ஆளுநர் இருக்கார், மேற்கு வங்காளத்தில் ஆனந்த போஸ் வந்து அங்கே இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜிக்கு அவருக்கு சண்டை, ஹிமாச்சலில் காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு அங்கே இருக்கக்கூடியவருக்கு சண்டை, ரேவந்த் ரெட்டிக்கு இங்கேயும் ஒரு பக்கம் சண்டை தான் போயிட்டுருக்குது. இப்போ நம்ம இதே சொல்லவே வேணாம். நம்ம கேரளாவில் போன தடவை வரைக்கும் இந்த ஆரிஃப் முகமது இருக்கிறது வரைக்கும் பிரச்சனை, இப்போ தான் கொஞ்சம் சுமூகமாக போயிட்டுருக்காங்க. இப்படி பிஜேபி எந்தெந்த மாநில ஆள்லையோ அங்கெல்லாம் பிரச்சனை. அதனுடைய உச்சம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆளுநர்லேயே உச்சபட்சமாக பிரச்சனை பண்ணுறது ஐயா RN ரவியும் முகமது ஆரிஃப் கானும் தான். கேரளா இப்போ அவர் மாறிட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்து வழக்கு நம்ம கேட்குறோம். நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள், அடிப்படை பிரச்சனை, பல பிரச்சனைகள் இருக்குது. கோர்ட்டுக்கு போனால் ரொம்ப லேட் ஆகுது, வருஷ கணக்கில் ஆகுது, நம்மலாம் சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் ஆளுநருடைய வழக்கு இன்னும் போயிட்டுருக்குது, ஜனாதிபதி வழக்கு போயிட்டுருக்குது. அப்போ இவருடைய பஞ்சாயத்தை முடிக்கிறதுக்கே பெரிய விஷயமாகுது. அப்போ உச்சநீதிமன்றமே எரிச்சல் அடையக்கூடிய வகையில் இந்த வழக்கு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி ஒரே ஒரு மேட்டரை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்காங்க ஒன்றிய அரசு. அதாவது எங்களை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ புதுசாக என்னென்னா இன்றைக்கி துஷார் மேத்தா சொல்கிறாரு கோர்ட்டில், இன்னும் 2 கேள்வியை நாங்கள் கேட்க முடியும். ஒரு அரசுக்கு, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில அரசுக்கு அடிப்படை உரிமைகள் இருக்க முடியாது. ஃபஸ்ட்டு 32வது பிரிவை பயன்படுத்தி வழக்கு தொடர முடியாது. இந்த 2 பாயிண்ட்டை இப்போ கேள்வியை கேட்க போகிறாங்களாம் எங்கள் கோர்ட்டில். உச்சநீதிமன்றம் ஏற்கனவே சொல்லிடுச்சு, ரைட்டுப்பா அவர் வந்து ஒரு மசோதாவை அனுப்புகிறாங்க, நீங்கள் திருப்பி அனுப்பலைன்னா வேறு என்னங்க பண்ணுவாங்க? அப்போ தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அரசு வந்து தமிழ் மொழி கட்டாயம்னு தமிழ்நாட்டில் சொல்கிறாங்க. ஆளுநர் வந்து இல்லை அப்படின்னு அமைதியாக வச்சுட்டா அப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் எதை தான் கொண்டு வரலாம்? இப்போ இவங்களுக்குன்னு ஒரு தனி கொள்கை இருக்கக்கூடாதா? சார், இதை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம் வந்து மிகப்பெரிய வாதமான விஷயம். உச்சநீதிமன்றம் இதை ஒரு கடுமையான உத்தரவை பிறப்பிச்சு, அதெல்லாம் இல்லைங்க, ஆளுநருக்கு இவ்வளோ தான் அதிகாரம், ஆளுநர் இதே மாதிரி திருப்பிலாம் அனுப்புனீங்கன்னா ஆளுநர் பதவியை டிஸ்மிஸ் பண்ணுற அளவுக்கு போயிடணும். இது வந்து ஒட்டுமொத்தமாக இந்திய மக்கள் பெரும்பாலானவர்களுக்கு ஆளுநர் அந்த பதவி மீது இருக்கக்கூடிய ஒரு மதிப்பு இருக்குல்ல, அது எப்போயோ போயிடுச்சு. ஒரு காலத்தில் இருந்தார்கள் ஆளுநர்கள்லாம், சுர்ஜித் சிங் பர்னாலாலேருந்து பார்த்துட்டே இருக்கோம். அதாவது திமுக அரசை கலைக்க சொல்லி ஒன்றிய அரசு சொல்லும் போது கூட, காங்கிரஸ் கவர்மெண்ட் சொல்லும் போது கூட அதெல்லாம் கலைக்க முடியாதுன்னு சொல்லி திமுக பிரச்சாரம் பண்ணவங்கலாம் இங்கே இருந்தாங்க. அப்படிப்பட்டவங்கெல்லாம் இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி இந்த புரோஹித் அவர் கூட பரவாயில்ல பொழுது. ஆனால் இவர் எஸ்ட்ரீமாக போயிட்டார். இப்போ உச்சநீதிமன்றத்தை தொடர்ந்து இந்த வழக்கை நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் மட்டும் புரியுது. இல்லாத சட்டப்பிரிவுகளெல்லாம் எடுத்து அதாவது அரசியலமைப்பு சட்டத்தில் ஏற்கனவே வந்து ஆளுநரையும் ஜனாதிபதியும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, கரெக்ட். ஆனால் அப்போ இருக்கக்கூடிய ஆளுநரும் ஜனாதிபதி எப்படி இருந்தாங்க, இப்போ இருக்கக்கூடிய ஜனாதிபதியும் ஆளுநரும் எப்படி இருக்காங்க? அப்படி இருக்கக்கூடிய ஆளுநர் இப்படி தான் வந்து மசோதாவில் வச்சுக்கிட்டு காங்கிரஸும் ஆண்டுச்சு. காங்கிரஸ் எவ்வளோ மாநிலங்களுடைய ஆட்சியை கவித்தது. ஆனால் இன்றைக்கி வந்து ஆளுநர் அவர்கள் அப்படிங்கிறவங்க, நீங்கள் மசோதாக்களை எதுவுமே தாக்கல் பண்ண மாட்டீங்க, ஒன்றிய அரசு எந்த நிதியுமே கொடுக்காது, நிதியும் கொடுக்காது, ஆளுநர்கள் வச்சு டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா ஒரு மாநில அரசு எப்படி இயங்கும்? அப்புறம் மாநிலத்தில் வளர்ச்சி திட்டங்கள் இல்லைன்னா எப்படி இல்லாமல் போகும்? கொஞ்சம் யோசனை பாருங்க.
மம்தா பானர்ஜி என்ன சொல்கிறாங்க, பிரதமருக்கு நான் மரியாதை கொடுக்கிறேன். ரொம்ப சூப்பராக பண்ணுறவங்க மம்தா பானர்ஜி தான். மம்தா பானர்ஜியுடைய மூவ் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சு ஒன்றிய அரசை எதிர்க்கிறதுல ஸ்டாலின் ஒரு பக்கம் அப்படின்னா மம்தா பானர்ஜி வேறு பக்கமாக இருக்காங்க. மம்தா பானர்ஜி பேசிய வார்த்தை என்ன, எப்பயுமே அவங்க எப்படி பேசுவாங்க, மோடியை ஊருக்குள்ளே வந்தீங்கன்னா அவ்வளோதான். இந்த தடவை என்ன சொல்கிறாங்க, மோடி அவர்கள் மீது மரியாதை வச்சுருக்கேன், எனக்கு வழங்க வேண்டிய நிதியை கொடுங்க, அவ்வளோதான். மக்கள் பார்க்குற மக்கள் என்ன நினைப்பாங்க, என்னப்பா நம்ம அம்மாவை நிதியை கேட்குது கொடுக்கவே மாட்டேங்கிறாரு அவர், கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? நம்ம மரியாதையை பேசுகிறோம், மக்கள் இப்படி பேசுவாங்க. தமிழ்நாட்டில் பிஜேபியின் வளர முடியாத காரணம் கொஞ்சம் யோசனை பாருங்கள், எவ்வளோ இவங்க உருண்டு பிறண்டாலும் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக பல பிரச்சனைகள் நீங்கள் சொல்லலாம். தமிழ்நாட்டில் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஆனாலும் பிஜேபிக்கு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. என்ன காரணம்? ஸ்டாலின் முகத்தையும் இந்த பக்கம் மோடி முகத்தையும் பார்த்தா ஸ்டாலினே பெட்டர்ப்பா, மோடி வேணாம். ஏன் மோடி மேலே அவ்வளோ வெறுப்பு? எதுவுமே பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு தெரிஞ்சது கோயிலுக்கு மட்டும்தான். கோயிலில் போய் பிரச்சனை பண்ணுவீங்க, இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள்னு சொல்லிட்டு அது ஒரு பிரச்சனை பண்ணுவீங்க. கோயில் கடவுளே ஓட்டு போட வேண்டியதான். அப்படி தான் வேறு என்ன பண்ண முடியும்? உச்சநீதிமன்றத்திலே துஷார் மேத்தா இந்த அளவுக்கு வாதாடுறாருன்னா என்ன தைரியம் அப்படின்னா, ஏற்கனவே சட்டத்தில் அப்படி இருக்குது. ஆளுநர் மேலே நீங்கள் வழக்கு தொடர முடியாது. இதே போல் ஆளுநர் இதே மாதிரி ஒரு பிரச்சனையில் உச்சநீதிமன்றம் ஆளுநருக்கு நோட்டீஸ் அனுப்பலை, ஆளுநருடைய அசிஸ்டண்ட்டுக்கு தான் நோட்டீஸ் அனுப்ப முடியுது. ஆளுநருக்கு இது வரைக்கும் நோட்டீஸ் அனுப்பவே இல்லை. அப்போ ஆளுநருக்கு அந்த சட்டப்பிரிவு இருக்கும்போது இல்லாத அதிகாரத்தை எப்படி உச்சநீதிமன்றம் எடுத்துக்கலான்னு கேட்குறாங்க துஷார் மேத்தா. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது, எங்களுக்குன்னு சிறப்பான அதிகாரம் இருக்குது. ஏற்கனவே 146வது பிரிவை பயன்படுத்தி நாங்கள் அதே ஒப்புதல் கொடுத்து விட்டோம். ஒரு விஷயம் ஒப்புதல் கொடுத்தாச்சு, அது சட்டமே நிறைவேறிடுச்சு. இப்போ போயிட்டுருக்குல்ல, இப்போ இனிமேல் நீங்கள் எப்படி மாற்றுவீங்க? அதை சட்டத்தை எப்படி ரிவைஸ் பண்ணுவீங்க? சார் நடந்தது தான். ஒரு தேர்தலில் ஒருத்தர் எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டாரு, அவர் அறிவிச்சிட்டாங்க, ஒரு 5 வருஷம் இருக்கார். எழுத்துனவர் கேஸ் போடுறாரு. இங்கே கூட பார்த்தீங்கன்னா விஜயகாந்தோட பையன் கேஸ் போட்டிருக்காரு, நடக்கும் கேஸு. அப்படியே நடந்து 5 வருஷம் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இனிமேல் நீங்கள் எம்பி இல்லைன்னா அவர் அனுபவிச்சிட்டாரு, என்ன பண்ணுவீங்க? ஏன்னா அவருடைய இதை வேணால் ரத்து பண்ணலாம், அவருடைய பென்ஷன் வேணால் ரத்து பண்ணலாம். அதுவே சிக்கல். ஏன்னா 5 வருடம் மக்களுக்காக உழைத்திருக்காரு. இதை சொன்னது யார், ஏற்கனவே ஒத்துக்கிட்டது யார், அவர் ஜெயிச்சார்னு ஒத்துக்கிட்டது யார்? தேர்தல் ஆணையம் தான் குற்றவாளி. அவர் இன்னொரு கேஸ் போடுவார். இது முடியவே முடியாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆளுநருக்கு அவர் தான். ஒரே விஷயம்தான், பிஜேபி எவ்வளவோ கவர்னர்களை எவ்வளவோ மாநிலங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. ஆளுநர் ரவியால் தான் பிஜேபிக்கு இன்றைக்கி சிக்கல். பிஜேபி உணராத அதை. இப்போ எதுக்கு டெல்லி போயிட்டு வந்தார்? ஐயா என்னை மாற்றிடாதீங்க, ஏன் நாகாலாந்து காலியாகுது, நாகாலாந்தில் ஏற்கனவே போட முடியாது, ஏற்கனவே அங்கேருந்து வந்தவர் அங்கே துரத்தி அனுப்பிட்டாங்க. மகாராஷ்டிரா சூப்பர், ஆனால் மகாராஷ்டிராவோட தமிழ்நாடு தான் பிடிச்சிருக்குது. ஏன்னா மகாராஷ்டிராலையாவது ஆளுகின்ற பிஜேபி அங்கே எதுவும் குடைச்சல்லாம் கொடுக்க முடியாது. இவர் எப்பயுமே ஒரு குடைச்சல் கொடுக்கக்கூடியவராக இவர் நினச்சிக்கிறார். இவரை பார்த்தாவே இங்கே தமிழ்நாடு அதிருது, தமிழ்நாட்டில் தன்னுடைய அரிய கருத்துக்களை சொல்லலாம், இந்த மாதிரி இழிச்சவாய ஸ்டேட் இல்லைன்னா இங்கேயே இருக்கிறாங்கிற முடிவுக்கு அவர் வந்துட்டார். எத்தனை காலம் இருக்க முடியும்? நிரந்தரமானவர்கள் யாரும் இல்லை, நிரந்தரமான பதவியும் இல்லை. அப்போ ஒரு கட்டத்தில் ஒன்றிய அரசு யோசிக்க ஆரம்பிக்கும், ரவியால் ஓவர் பிரச்சனை. இப்போ எதுக்கு ஓட்டிகிட்டு இருக்காங்க ரவியை வச்சு? கொஞ்சம் யோசனை பாருங்கள். 8 மாதத்துக்கு ரவியோட ஹெல்ப் அவங்களுக்கு தேவையா? தேவையில்லை. திமுகவுக்கு குடைச்சல் கொடுக்கணும், ஆனால் தேவையில்லாமல் ரவி பேசினா இருக்கிற 10 ஓட்டும் போயிடும். இங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலையும் வானதி சீனிவாசனும் சொல்லியிருப்பாங்கல்ல, சார் தயவுசெய்து ஆளுநரை பேச வைக்காதீங்க. அப்போ 8 மாதத்துக்கு ஆளுநர் சும்மா இருக்கணும். நம்ம ஆளுநரால் சும்மா இருக்க முடியாது. ஏன்னா ஒரு பத்திரிகையில் இடம் பிடிக்கணும், ஏதோ ஒரு கான்ட்ரவர்ஷியலாக பேசணும், அப்படி தான் நம்ம ஆளுநர் இருப்பார். ஆனால் இப்போ அவருக்கே ஒரு பயம் வந்துருச்சு, தேவையில்லாமல் கொஞ்சம் அதிகமாக பேசிட்டோமோ. இப்போ உச்சநீதிமன்றத்தில் ஆளுநர் ரவியை பார்த்து கேட்குற கேள்வி என்ன, என்னங்க நீங்கள் எங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, நாங்கள் நீதிபதிகளா நீங்கள் நீதிபதிகளா, அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாதுன்னா. ஒரு காலத்தில் சட்டம் அப்படி இருந்தது, இன்றைக்கி அப்படியா இருக்குது? ஒரு காலத்தில் போக்சோ சட்டம் இல்லை, இன்றைக்கி போக்சோ சட்டம் இருக்கிறது. தமிழ்நாடு சற்று முன் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஆம்புலன்ஸை நிறுத்தினீங்கன்னா 10 ஆண்டு சிறை தண்டனை இது போட்டிருக்காங்க. இப்போ யாராவது ஒருத்தர் எடுத்து கோர்ட்டுக்கு போய் இப்போ கோர்ட்டுனா எப்போ தான் அதுக்கு முடிவு? தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்க மாதிரி இன்றைக்கி ஒன்றிய அரசு அப்படிங்கிறது இந்த விஷயத்தை விட்டபாடில்லை. ஆளுநருடைய ஜனாதிபதி அதிகாரம் பறிப்பு அப்படிங்கிறத ஏற்றுக்கல. அதனால தான் இங்கே துஷார் மேத்தா 2 கேள்வி கேட்குறாரு. ஏங்க இது வரைக்கும் 14 கேள்வி கேட்டிங்கல்ல, அதுக்கே பதில் சொல்ல உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பு சபை கூட்டிகிட்டு இருக்குது, எதுக்கு இப்போ எக்ஸ்ட்ரா 2 கேள்வி கேட்குங்க? அப்போ உங்கள் நோக்கம் என்னென்னா, உச்சநீதிமன்றம் இந்த கேஸில் தங்களுக்கு சாதகமாக வராது, ஆனால் இந்த கேஸை நீர்த்து போகணும். எப்படி? இழுன்னு இழுத்துக்கிட்டே இருக்காரு. இதுக்கு ஒரு விடிவு காலமே வரக்கூடாது. ரொம்ப உச்சநீதிமன்றத்துக்கு தெரியும் இவங்க இழுக்கிறாங்கிறது, அவங்களுக்கு தெரியாமலாம் இல்லை. இதே மாதிரி தான் தேர்தல் ஆணைய பிரச்சனையில் இழுக்கிறீங்க, இதுலேயும் இழுக்கிறீங்க. மறுபடியும் சொல்கிறோம், இன்றைக்கி உச்சநீதிமன்றம் இன்றைக்கி ஒரு சாமானிய மக்களின் நம்பிக்கை அப்படின்னா ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏன்னா உச்சநீதிமன்றம் இந்த ஆளுநர் ஜனாதிபதி விஷயத்தில் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்க. அதனால் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, உச்சநீதிமன்றம் கண்டிப்பாக சரியான உத்தரவை பிறப்பிக்கும். இப்போவே ஆளுநர் செயலிழந்து போயிட்டார். ஏன்? ஏற்கனவே அவர் கையெழுத்து போட்டு தான் மசோதா பாஸ் ஆகணும். அவர் கையெழுத்தே போடாமல் மசோதா இவர் பாஸ் பண்ண போய் இப்போ கேரளா கவர்மெண்ட் பாருங்கள் தமிழ்நாட்டில் நடந்துக்குது, நாங்களும் ஆளுநருக்கு அனுப்பாமல் பாஸ் ஆகிறோம் அப்படின்ட்டு அவங்க ஒரு வழக்கு போட்டிருக்காங்க உச்சநீதிமன்றத்தில். ஒரு கவர்னருக்கு இல்லை,
பிஜேபி ஆளக்கூடிய எல்லா மாநிலங்களில் இருக்கக்கூடிய கவர்னருடைய அதிகாரங்களும் பறிக்கப்பட்டு விட்டதனால் பிஜேபிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. தொடர்ந்து சொல்கிறோம், ஒன்றியத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒன்றியத்தில் என்ன இருக்குமோ அவ்வளோதான் அதிகாரம். மாநில அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு மேலே அவங்க ஆட்சி செலுத்தினா அது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது. பிஜேபி ஒரே நாடு ஒரே தேர்தலை நோக்கி போபவர்கள் இதை தான் பண்ணுவார்கள். ஆர்எஸ்எஸ்ஸின் சவார்கரின் பிள்ளைகள் இப்படி தான் பண்ணுவார்கள். அதனால் மறுபடியும் நம்ம சொல்கிறோம், இவர்கள் அராஜகம் இன்றைக்கி தேர்தல் ஆணையத்திலையும் எடுபடாது. உச்சநீதிமன்றம் இவர்கள் ஆளுநரை வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். நிறைய அண்மை தகவல் கொடுத்துட்ருக்கோம். நன்றி.